டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் இருக்குது. ஸோ இந்த 1 மந்த்துக்குள்ள நீங்கள் ரிவிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ரிவிஷன் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்னலாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு நான் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதில் 2022 ஆக்சுவலாக இது 2020 கால்ஃபர் பண்ணி 2022 தான் இந்த எக்ஸாம் நடந்தது. ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இப்போ நியூ சிலபஸ்க்கும் அந்த கொஷின் பேப்பருக்கும் எதெல்லாம் கனெக்டட் ஆகுதோ அந்தந்த கொஷின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைனு எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட். ஆக்சுவலாக எடுத்த உடனே புக்ஸ் ஆர் டேஸ்டட் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் இது பேக்கனுடைய எஸ்ஸே. அதர்ஸ் ஆவ் ஸ்வாலோடு. சம் டு பி சீவ்டு அண்ட் டைஜஸ்ட். ஸோ இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷனாக பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்குடைய ஆன்சர் தெரியும். ஆப் ஸ்டடீஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப் ஸ்டடீஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ஹஸ் பீன் ஹாப்பிலி கால்ட் பொயட்ஸ் பொயட்? யாரை நம்ம பொயட்ஸ் பொயட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்? யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பென்சர். ஸோ ஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லேம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் பொயட்ஸ் பொயட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொயட்ஸ் பொயட் அப்படின்னா யாரை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர். ஸோ இவருடைய போயம் எபித்தாலாமியம் அண்டு பிரத்தலாமியமும் நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. அதையுமே நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is Lord of Palatine? ஸோ இதை இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா த ப்ரலாக் டு கேண்டர்பரி டேல். சாசர், த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி, அவருடைய ஒரு ஒர்க்கில் இருந்து தான் இந்த லைன் எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ இது ஆன்சர் கிறிஸ்டியன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பேக்கன்ஸ் ஆஃப் அட்வர்சிட்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேக்கனுடைய எஸ்ஸே கம்பல்சரி கேட்பாங்க கொஷின்னு. அதுலேருந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கொஷின் மாட்டிக்கும். எல்லாமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதனால தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்லையும் உங்களுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் வச்சு கொடுத்துருப்பேன். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரும் உங்களுடைய புக்கோடைய எண்டில் இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் நம்ம புக்கை நீங்கள் யாருன்னா இது மாதிரி வச்சுட்ருக்கீங்கன்னா இந்த புக்கோடைய எண்டில் ஒவ்வொரு புக்லேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. அட்லீஸ்ட் நானாச்சும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணி தரேன் நான். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு புக்லெட் போட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். இன்ட்ரெஸ்டட் வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஆஃப் அட்வர்சிட்டி. ஸோ இந்த ஆஃப் அட்வர்சிட்டி அப்படின்றது சைட்டட் செனிகாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஹை அண்ட் டூ ஹை சேயிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்பென்சர் பிரத்தலாமியன் இஸ் அ மேரேஜ் செலிப்ரேஷன். இது நம்மளுக்கு தெரியும். ஸோ பிரத்தலாமியம் அப்படின்றது இஸ் அ மேரேஜ் செலிப்ரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டாத்தருடைய மேரேஜ் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஆனரிங் த டபுள் வெட்டிங். ஆக்சுவலாக இந்த டபுள் வெட்டிங் யாருடைய வெட்டிங் அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எல்லாமே நீங்கள் அப்படியே ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. முடிஞ்சாக்கா இதுக்கு கீழெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸாக கூட போட்டுகிட்டே வாங்க. 2 டாத்தர். ஸோ யாருடைய 2 டாத்தர் அப்படின்னா எரால் ஆஃப் வர்செஸ்ட். ஸோ இவருடைய 2 டாத்தருக்கு தான் மேரேஜ்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாண்ட்? ஸோ யார் வந்து வார்னிங் பண்ணாங்க அலெக்சாண்டர் போப்பை? எதுக்கு? நாட் டு டெம்பர் த இயர்லியஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ரேப் ஆஃப் தி லாக். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ரேப் ஆஃப் தி லாக் அப்படின்றது யாருடைய ஒர்க் அப்படின்னா அலெக்சாண்டர் போப்புடைய ஒர்க்கு. இது வந்து ஒரு மார்க் எஃபிக்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து மார்க் எஃபிக்னு சொல்றாங்க அப்படின்னா, எஃபிக் அப்படின்னும் போது ஒரு 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 ஹீரோவை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12 புக்கா எழுதுவாங்க. ஸோ 12 புக் கன்சிஸ்ட் ஆஸ் அ எஃபிக்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். பேரடைஸ் லாஸ்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். மில்டன் என்ன பண்ணார் அப்படின்னா காடை வந்து மையமாக வச்சு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு எஃபிக்கை வந்து எழுதினார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காடை வந்து ஒரு தலைவனாக வச்சு எழுதியிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அலெக்சாண்டர் போப் அவங்களுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக மார்க் எஃபிக் எழுதுறாரு. லாக்குனா ஒன்றும் இல்லை, லாக் அப்படின்றது முடி. ஸோ ஏர், அந்த ஏர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் பண்ணுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதையே. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரிவியல் தீமை வச்சு ஒரு பெரிய எஃபிக்கை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அலெக்சாண்டர் போப் எழுதியிருக்காரு. ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்க் எஃபிக்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி கால்ட் மார்க் எஃபிக்னு எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அலெக்சாண்டர் போப் எழுதின இந்த ரேப் ஆஃப் தி லாக். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அடிசன். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் போப்பை வார்ன் பண்ணாராமா. ஸோ என்னன்னு வார்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னா நாட் டு டெம்பர் த இயர்லியஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ரேப் ஆஃப் தி லாக். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிரேட் சாம் இல்லைனா கான். ஸோ த கிரேட் சாம் ஆர் த கிரேட் கான், இதை யாரை வந்து நம்ம வந்து லிட்ரேச்சரில் நம்ம யாரை வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. த கிரேட் கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஜான்சன். ஸோ டாக்டர் ஜான்சன், சமல் ஜான்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிரேட் சாம் அப்படின்னு சொல்கிறாங்க லிட்ரேச்சருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து இந்த டிக்ஷனரி, ஸோ ஃபஸ்ட்டு 1755 ஒரு டிக்ஷனரி ஒர்க்கை வந்து எழுதுறாரு, லெக்ஸோகிராஃபி ஒர்க்கை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கிரேட் சாம்னு கூட சொல்லலாம். யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா சாம்லேட் அப்படின்ற ஒரு பர்சன், ஒரு ஆத்தர் தான் சொல்கிறாரு. ஸோ அடுத்தது, ஸ்டாண்ட் ஸ்டில் எட் we will make him run. It is a concluding poem. ஸோ எந்த போயமுடைய இது கன்க்ளூடிங் போயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த போயமுடைய கன்க்ளூடிங் போயம் அப்படின்னா டு காய் இஸ் மிஸ்ட்ரஸ், ஆண்ட்ரூ மார்வலுடைய ஒரு மெட்டாஃப்ரிக்கல் போயம். ஸோ இந்த ஒரு போயம்ல இருந்து தான் இந்த லைன்ஸ் எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஸோ லைன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம புக்கில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் லைன்ஸே நான் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரிஜினல் லைன்ஸுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதில் என்னன்னா சேம் வந்து இந்த டூ காய்ஸ் மிஸ்ட்ரஸ்லேருந்து 3 கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த 2022 பேட்ச் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில். நம்ம நினச்சின்னு இருப்போம் ஒரு கொஸ்டினை நம்ம வந்து பார்த்தோன்னா ஏன் நம்ம வந்து ஒரு சில டாபிக் எல்லாம் விட்டுட்டு படிக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரே டாப்பிக்லேருந்து அகைன் 11வது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. த வெஜிடபிள் லவ் ஷுட் க்ரோ வாஸ்டர் தென் எம்பையர் மோர் ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து திருப்பி எடுத்திருக்காங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த போயம்லேருந்து கேட்டிருக்க லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அகைன் ஆண்ட்ரூ மார்வலுடைய போயம்லேருந்து தான் டு காய் இஸ் மிஸ்ட்ரஸ், இந்த போயம்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. 11வது லைன், 11வது 12வது லைன். ஸோ வேணும்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அடுத்தது அகைன் அடுத்த கொஸ்டின் ஒன்று ரிப்பீட்டட். We would sit down, think which way to walk past our long love's day, thou the Indian dash இங்க போட்டிருக்கணும், டேஷ் போட்டு சைடுன்னு போட்டிருக்கணும். ஸோ என்ன வந்து இந்த டேஷில் வந்து ஃபில் பண்ணணும், எந்த இந்தியன் ரிவரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆண்ட்ரூ மார்வல் இந்த டு காய் இஸ் மிஸ்ட்ரஸ் போயமில். ஆக்சுவலாக எப்படி 3 கொஷின் ஒரே ஒரு ஒர்க்கில் இருந்து, அதுவும் ஒரு
ஒரு ஒரு சின்ன போயம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஒரு இந்தியன் ஒரு ரிவரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னா கங்கா. ஸோ கங்கா அப்படின்ற ரிவர் தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஷின் ஆண்ட்ரூ மாவலுடைய இந்த டுகாய்ஸ் மிஸ்ட்ரஸ் இந்த ஒரு ஒர்க்கில் வேற என்ன ரிவரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, அப்படி இல்லைன்னா 2 ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். என்ன இன்னொரு ரிவர் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று தெரியும், இந்தியன் ரிவரில் ஒன்று வந்து கங்கா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு ரிவர் பேர் என்ன அப்படின்னா ஹாம்பர். ஸோ இது எங்க இருக்குன்னா இங்கிலாந்துல இருக்கு. ஸோ இங்கிலாந்துல இருக்கிற இன்னொரு ரிவர் ஹாம்பர் அப்படின்ற ரிவர் இருக்கு. ஸோ இதுவுமே இவர் வந்து கம்பேர் பண்றாரு. அப்போ 2 ரிவர் கம்பேர் பண்றாரு. ஒன்று இந்தியன் ரிவர் கங்காவையும் இங்கிலாந்துல இருக்கிற ரிவர் ஹாம்பர் அப்படின்ற ரிவரையும் கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து எத்தனாவது லைன் அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன். இது நம்ம ஸ்டார்டிங் போயமுடைய தொடக்கத்திலே இருந்தே கொஸ்டின் கேட்டுடுறாங்க டைரக்டாவே. ஸோ அடுத்தது சேம் வந்து பார்த்தீங்கன்னா த ரேப் ஆஃப் தி லாக். இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு கொஷின் வந்து ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அகைன் திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அதே இயரில் சேம் அந்த 150 கொஷினில் திருப்பி வந்து 2வது கொஷினாகவும் வருது நம்மளுக்கு ரிப்பீட்டட். த ரேப் ஆஃப் தி லாக் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஆக்சுவல் ஈவெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவல் ஈவெண்ட் ரெக்கவுண்ட் பண்ணி எடுத்திருக்கிறாரு யாருன்னா அலெக்சாண்டர் போப். ஸோ அது யாருடைய ஒரு பேஸ்ட் ஆன் த ரியல் ஒர்க் அப்படின்னா ஜான் கேரல். ஸோ ஜான் கேரல். ஸோ இவருடைய ரெக்வஸ்ட் ஆஃப் தி லெட்டர், இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரேப் ஆஃப் தி லாக் அப்படின்ற ஒரு ஒர்க்கை எழுத சொல்லி அலெக்சாண்டர் போப்புக்கு ரெக்வஸ்ட் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து அவர் எழுத வைக்கிறாரு. இதில் நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இதனுடைய கேரக்டர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் யார் யார் கேரக்டர் இதில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து என்னென்ன கம்பேரிங் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரபெல்லா, பேரன், ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னென்ன கேரக்டரை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன சொசைட்டிஸ் பற்றி சேட்டரிக்கல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க். ஏன்னா இது வந்து நம்ம பேரடைஸ் லாஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் இந்த மார்க் எஃபிக்கும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ அடுத்தது சேம் இப்போ நம்ம பார்த்த ரேப் ஆஃப் தி லாக் அதே ஒர்க்கில் இருந்து 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஆர் ஸ்டெயின் ஹர் ஆனர் ஆர் ஹர் நியூ பிரிகேட். திஸ் லைன் ஃப்ரம் ரேப் ஆஃப் தி லாக். நாம் நினச்சிட்டு இருப்போம் ஒரு 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 ஒர்க்கிலேருந்து ஒரு கொஷின் தான் வரும்ன்ட்டு. நாம் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஒரு ஒர்க்கில் இருந்து ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வராமலும் போகலாம், 2 கொஷின் 3 கொஷின் வரலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு கொஷினாச்சும் வரலாம். ஓகேவா? ஸோ நம்ம அதுக்காக தான் நம்ம சொல்கிறது எல்லா டாப்பிக்குக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்ட்டு. இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், இது எந்த லைன், இது எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு லைன் வந்து த ரேப் ஆஃப் தி லாக் அப்படின்ற ஒரு ஒர்க்லேருந்து எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயம். இதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து என்ன அப்படின்னா ஜெக்மா, ZEUGMA. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். த சைல்ட் இஸ் அ ஃபாதர் ஆஃப் மேன். த சைல்ட் இஸ் அ ஃபாதர் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாக வந்து ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா இது வந்து பேரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட். இது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பேரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஸோ என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பேரடாக்சிக்கல். இப்போ இதில் கேட்டிருக்கிற கொஷின் இந்த லைன் வந்து
வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்னு கொடுத்துட்டாங்க டைரக்டாவே. கீழே கொடுத்துருக்கிற போயமும் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் தான் இந்த 4 ஒர்க்குமே. அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருடைய போயம்னே நம்மளுக்கு டைரக்டா சொல்லிட்டாங்க. ஆனா கேட்டிருக்கிற கொஸ்டின் இது எந்த போயம்ல இருந்து எடுக்கப்பட்ட லைன்? எந்த போயம்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் டி Ode to Intimation of Immortality from Reconsolation of Early Childhood. இந்த இதனுடைய ஃபுல் டைட்டில். இந்த போயம்ல இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு லைனை வந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த லைன் இந்த போயமுடைய ஃபர்ஸ்ட் லைன். அதுக்காக தான் நம்ம சொல்றது எப்பவுமே கன்க்ளூடிங் லைனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஃபர்ஸ்ட் லைனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நடுவில் எதனா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து இது மாதிரி ரிவர் எதனா கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த்தோடைய இந்த லைன்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த Ode to Intimation of Immortality from Reconsolation of Early Childhood. ஆக்சுவலாக இதில் ஒரு 4 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 லைனை கொடுத்துட்டு கடைசியாக வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோடைய இன்னொரு போயம்லேருந்து தான் இந்த லைனை எடுத்திருப்பார். ஆக்சுவலாக அந்த போயமுடைய லைன் அந்த அந்த போயமுடைய டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மை ஹார்ட் லீப்பஸ். மை ஹார்ட் லீப் அஸ். ஸோ இதுதான் வேர்ட்ஸ்வொர்த்தோடைய ஒரு ஒர்க்கு. இந்த ஒரு ஒர்க்கில் தான் இந்த த சைல்ட் இஸ் அ ஃபாதர் ஆஃப் மேன் அப்படின்ற ஒரு லைன் வந்து கொட்டேஷன் பண்ணியிருக்காரு வேர்ட்ஸ்வொர்த். அந்த லைனை தான் துருக்கி இதுலேயுமே அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டிண்டன் அபே. ஸோ என்ன போயம் அப்படின்னா டிண்டன் அபே அப்படின்ற ஒரு போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. வித் whom does Wordsworth takes on a walk near the river WYE. ஆக்சுவலாக இது ஒரு ரிவர் பேர். நான் இப்போ தான் சொன்னேன், ரிவர் பேர் வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் ரிவருடைய நேம் வந்துச்சுனாலே நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா த டிண்டன் அபே அப்படின்ற ஒரு ஒர்க்கில் தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு வேர்ட்ஸ்வொர்த். இதில் யார் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சரை லைக் பண்ணிட்டு பேசிட்டு போவார் அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டர் டாரதி. ஸோ அவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சிஸ்டர், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோடைய சிஸ்டர். அடுத்த கொஸ்டின், வில்லியம் ஆசல் யூனிட் 3. ஸோ இதெல்லாமே யூனிட் 3ல தான் வருது. ஸோ யூனிட் 3ல வில்லியம் ஆசல்ட்டுடைய ஒரு எஸ்ஸே நம்மளுக்கு தெரியும், மை ஃபர்ஸ்ட் அக்யூட்டன்ஸ் வித் பொயட். ஸோ மை ஃபர்ஸ்ட் அக்யூட்டன்ஸ் வித் பொயட்ஸ். இதில் ஆத்தர் யாரை பற்றி அதிகமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த ஒரு எஸ்ஸேவில்? இதுதான் கொஷின். மேபி கரெக்டாக கம்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோல்ட்ரிச். கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஒரு 150 கொஷினுக்கு கிட்டத்தட்ட 100 கொஷினாவது என்ன இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷினும் நியூ சிலபஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான கொஷின். இது எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ட்ரீம் சில்ட்ரன் எ ரிவ். ஸோ இது யாருடைய எஸ்ஸே அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எலையா. எஸ்ஸேஸ் ஆஃப் எலையா. இது யார் எழுதினார் அப்படின்னா சார்லஸ் லாம்ப். இதில் கொஷின் கிரேட் கிராண்ட் மதர். ஆக்சுவலாக இந்த ஒரு ஒர்க்கில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கேரக்டர்ஸுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். ஏன் நம்ம கேரக்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா கேரக்டர்ஸ் தான் கொஷினே கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா கிரேட்
கிராண்ட் மதர் இதில் யாரு? ஸோ கிரேட் கிராண்ட் மதர் யாரு அப்படின்னா கண்டிப்பாக தெரியும், ஃபீல்டு. மேரி ஃபீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் கிராண்ட் மதர். இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது பிரிகேட் யாரு? ஸோ இந்த பிரிகேட் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா மேரி லேம்போடைய சார்லஸ் லேம்போடைய சிஸ்டர் மேரி லேம்ப். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிஸ்டர் நேமு. இந்த ஒர்க்கில் வந்து என்னன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிரிகேட்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது யாரை பற்றி கொடுத்துருப்பாரு அப்படின்னா ஜான் லேம்ப். இது வந்து பிரதர். ஸோ சார்லஸ் லேம்போடைய பிரதர் யாரு அப்படின்னா ஜான் லேம்ப். அடுத்தது இன்னொரு கேரக்டர் யாருன்னா இதுல வந்து ஆலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆலிஸ் டபிள்யூ. ஆலிஸ் டபிள்யூ அப்படின்றது இவருடைய இமேஜினரி வைஃப் ஆன் சிம்மன்ஸ். ஆன் சிம்மன்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா சார்லஸ் லேம்போடைய ஒரு இமேஜினரி வைஃப். ஆக்சுவலாக அவருக்கு வந்து இந்த லேடி கூட கல்யாணமே ஆகலை. ஸோ இவங்களுடைய ஒரு லவ்வர் அப்படின்னு கூட சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ கல்யாணம் ஆகலை. பட் இந்த ஒர்க்கில் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இது வந்து ஒரு 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 கேரக்டராக மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஆலிஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்தது மெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 கேரக்டர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கேரக்டர் யாருன்னா ஆலிஸ் அண்டு ஜான். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தா இதில் வந்து குழந்தைங்களா கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் அ இமேஜினரி சைல்டு. சார்லஸ் லேம்போடைய சைல்டு மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்களுடைய சைல்டு கிடையாது, இமேஜினரி சைல்டு. 2 பேர் யார் சொல்கிறாங்கன்னா ஒன்று ஆலிஸ், இன்னொன்று ஜான். ஸோ இந்த 2 பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ் கூட சொல்லலாம். ஏன் நம்ம வந்து இது ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ் ஜானரில் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இவருடைய பர்சனல் லைஃப் தழுவி தான் இவர் எழுதியிருக்காரு. ஸோ அது எல்லாமே வந்து அதை பிளாங்க்ஸ் பண்ணி எழுதியிருப்பார் இந்த ஒரு ஒர்க்கை. அடுத்தது த பரியல் அண்ட் தி டெட். இதை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கும் த பரியல் அண்ட் த டெட் இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? தி வேஸ்ட்லேண்ட். ஆத்தர் டிஎஸ் எலியட். மொத்தம் 5 செக்ஷனாக பண்ணியிருப்பார். அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் தான் இது, த பரியல் அண்ட் த ஐல். ஸோ இதனுடைய சென்டர் தீம், ஸோ இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனுடைய சென்டர் தீம் என்ன அப்படின்னா ரிவர்சல். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு சிலபஸை வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிவிஷனை கொடுக்கும். சிலபஸை கம்ப்ளீட்டே பண்ணலை அப்படின்னா இது வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னடா இது இப்படிலாம் இருக்குதா அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நான் சொல்லிட்டு வர விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் ஆகிட்டே வரும். ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ, ஆத்தர் ராபர்ட் ப்ரௌனிங். கண்டிப்பாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எல்லா ஒர்க்குக்குமே ஆத்தரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிலபஸை மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோவா, இது யார் எழுதுனா? ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும் வேகமாக. ப்ளஸ் வந்து அது எந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சு, வேறு எதனா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதையுமே கேதர் பண்ணி படிக்கணும். ஸோ இது வந்து என்ன ஜானரில் இருக்குது அப்படின்னா ட்ராமட்டிக் மோனோலாக். ட்ராமட்டிக் மோனோலாகுக்கு ரொம்ப ஃபேமஸ் இவர் தான், ராபர்ட் ப்ரௌனிங். யுலிசஸ் இதெல்லாமே வந்து ட்ராமட்டிக் மோனோலாகுக்கு குட் எக்ஸாம்பிள், யுலிசஸ் போயம் கூட. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who describe the death in life? Who describe death in life as a basis of theme of wasteland? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்லேண்ட் வந்து திருப்பி இன்னொரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறாங்க.
நம்ம சொல்ற மாதிரி. இது 2வது கொஸ்டின். வேஸ்ட்லேண்ட் சேம் போயம்ல இருந்து 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் வந்து வேஸ்ட்லேண்ட் போயம டெத் இன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்றது? எந்த கேரக்டர் டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா எஃப்.ஆர். லீவியஸ். ஸோ இவர் வந்து ஒரு கிரிட்டிக்ஸ். நம்ம கிரிட்டிக்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பைசாண்டியம். The speaker talks about miracle. ஸோ இதில் மிராக்கல் அப்படின்றத எதை வந்து பேசுகிறாரு டபிள்யூபி ஈட்ஸ். ஆக்சுவலாக இதனுடைய ஆத்தர் டபிள்யூபி ஈட்ஸ், பைசாண்டியத்துடைய போயமுடைய ஆத்தர். அவர் எதை பற்றி வந்து மிராக்கல்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா த கோல்டன் பேர்டு ஆன் தி கோல்டன் ட்ரீ. இட் இஸ் அ மிராக்கல். Golden bird is on the golden tree. So next question, as you from crime would pardoned be, let your intelligence set me free. The poem, the line எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கொஷின்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. என்னன்ட்டு இது வந்து டெம்பஸ்ட்லேருந்து தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாத இது வந்து பார்த்தோன்னா ஒரு எஃபிலாக். எஃபிலாக் அப்படின்னாலே எண்ட் ஆஃப் தி ட்ராமா முடிகிறப்போ டெலிவர் பண்ணுற ஸ்பீக் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எபிலாக்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து யார் வந்து சொல்வார் அப்படின்னா பிராஸ்பரோ. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் எபிலாக் யார் வந்து டெலிவர் பண்ணுவார் அப்படின்னா பிராஸ்பரோ யார்கிட்ட சொல்லுவாருன்னா வந்து ஆடியன்ஸ் கிட்ட தான். மேடையிலேருந்து என்ன சொல்லுவாருன்னா ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு வார்னிங் பண்ணுற மாதிரி சொல்லுவார். என்ன வந்து அவர் கடைசியாக சொல்லியிருப்பார் அப்படின்னா ஃபர்கிவ்னஸ், ஃப்ரீ அஸ். ஃபர்கிவ்னஸ், ரீகன்சலேஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே வந்து நடந்து போச்சு. அவருடைய பிரதர் வந்து பார்த்தோன்னா அவருடைய நாட்டை வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பழி வாங்காமல் மன்னிச்சு விட்டுட்டார். ஃபர்கிவ்னஸ், போங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் டெம்பஸ்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஹவு மெனி இயர்ஸ் பிராஸ்பரோ அவுட் செட் ஃப்ரம் த டியூக்டம் அலாங் வித் ஹிஸ் டாட்டர். ஸோ இது நம்ம 10th புக்கில் கூட இருக்குது. இதுக்கான ஆன்சர் 10th இங்கிலீஷ் புக்கில் கூட டெம்பஸ்ட்னு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அது வந்து சார்லஸ் லேம்ப் அண்ட் மேரி லேம்போடைய ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கும். அது படித்தா கூட இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஈஸியாகவே இந்த ஸ்டோரியை. வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டைம் இல்லைனா அந்த 10th புக்கு கூட நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த டெம்பஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 12 இயர்ஸ். ஓவராலாக 12 வருஷம் பிராஸ்பரோ அண்ட் மிராண்டா அவங்களுடைய டாத்தர் 2 பேருமே ஹைலாண்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமாக அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க நாட்டை விட்டு இங்கே வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரிமெம்பர் ஐ ஹாவ் டன் தி worthy service, told thee no lies, made no mistakes, serve without grudge and grumbling. இந்த வேர்ட்ஸை யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வேர்ட்ஸுக்கான ஸ்பீக்கர் யாரு அப்படின்னா த ஆன்சர் ஏரியல். ஸோ ஏரியல் தான் இதை வந்து சொல்லியிருப்பார். இதுவுமே டெம்பஸ்ட்லேருந்து எடுத்த இதுதான். ஸோ நம்ம தான் இப்போ பார்க்குறோமே டெம்பஸ்ட்லேருந்து திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, 2வது கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்தது 3வது கொஸ்டினும் கேட்டிருக்காங்க பாருங்க. அண்ட் அவர் லிட்டில் லைஃப் இஸ் ரவுண்டட் வித் ஸ்லீப். இந்த ஒரு லைனை கொடுத்துட்டு இந்த கான்டெக்ஸ்டில் என்ன மாதிரியான ஆட்டிடியூடை வந்து பார்த்தோன்னா பிராஸ்பரோ வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெரியும் பிராஸ்பரோ அப்படின்னாலே எங்கே வந்துடுவார், டெம்பஸ்ட் தான். டெம்பஸ்ட்லேருந்து 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெயின்ஃபுல் ரெகக்னைசேஷன். ஏன்னா அவர் நாட்டை விட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கார்.
ஸோ அவங்களுடைய ஓன் பிரதரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய நாட்டுக்காக இவர் வந்து என்ன பண்ணுறாங்க சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச பிறகு இவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஒரு 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 பெயின் ரெகக்னைசேஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ட்ல வந்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் ஏ. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஒரு ஒரு செட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 33 கொஷின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பார்த்துட்டு வந்ததில் எதெல்லாம் நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக இருக்குதோ அது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டு இதனுடைய கண்டினியூவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் தந்துட்டு வரேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷனை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எஸ் அது மாதிரி எதனா வந்து நீங்கள் கமெண்ட் கொடுங்க. ஸோ நானுமே வந்து திருப்பி இதை நான் கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் புக் யாருக்குன்னா வேணும் அப்படின்னா இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது யாருக்கிட்டனாச்சும் இல்லைன்னா இதை வாங்கி ரெஃபர் பண்ணுங்கள். இதில் கூட நீங்கள் நிறைய 1 மார்க் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு புக்காக இருக்கும். இது வேணா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.